கிருஷ்ணா மகாபாரத போர் செய்யறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, எனக்கு சாந்தமும் நிம்மதியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான். ஆனால் இப்போ கிருஷ்ணன் சொன்ன பதில் தான் இன்றைய பிரச்சனைகளுக்கு நம்ம வாழ்நாளில் நிறைய இடத்துல நமக்கு தீர்வு கொடுக்குது. ஒரு சில இடங்களில் நமக்கு பிரச்சனைகள் வேண்டாம், போர் வேண்டாம், சண்டை வேண்டாம், விவகாரங்கள் வேண்டாம், நிம்மதியாக இருக்கணும்னு நம்ம போனால் கூட நம்மளை தேடி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்கு கிருஷ்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எனக்கு மாத்திரம் என்ன சண்டை போடணும்னு ஆசையா? யாரும் இந்த பூமியில் பிறந்த பிறகு அந்த கிரகங்களுடைய தாக்கத்திற்கும் இந்த கால சக்கரத்தினுடைய ஓட்டத்திற்கும் ஒடுங்கித்தான் போகணும். இந்த காலகட்டத்தில் இந்த மகாபாரத போரை நடத்தி தான் தீரணும்னு காலம் முடிவு செஞ்சுட்டா நீயும் நானும் எதிர்த்து போராட முடியுமா? அல்லது அதை எதிர்த்து தான் நிறுத்திட முடியுமா? கால ஓட்ட சக்கரத்தின் கிரகங்களின் படி நம்ம அதை ஒத்துக்கிட்டு அந்த போரை நடத்தி தான் ஆகணும். இதை சந்திக்க முடியாதுன்னு யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது, அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் அதை இந்த போரை செய்யாமல் ஓட முடியாது. சில நேரங்களில் இந்த கால ஓட்டங்களுக்கு ஒத்துத்தான் போக வேண்டும். இதுதான் வாழ்க்கை அர்ஜுனா. ஆகவே காலங்களில் அந்த ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுடைய முடிவை மாற்றிக்க. அந்த போரை நிகழ்த்தி தான் தீரணும். நீ நடத்தலைனாலும் உன்னுடைய சந்ததிகள், உன்னுடைய உடன்பிறப்புகள் அந்த கால ஓட்டத்தின்படி செய்யத்தான் செய்வார்கள். உன் கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்ன அந்த கிருஷ்ண பகவானின் அந்த பொன் எழுத்துக்கள் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. சில நேரங்களில் சில மனிதர்களை நினைக்கும் பொழுது நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட உங்களை ரொம்ப ஃபெரோஷியஸாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடியது அந்த சூழ்நிலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் மனிதர்களுடைய ஒற்றுமையும் மத ஆச்சரியங்களையும் மறந்து எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் ஒரு மனித குலம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வேண்டும். அந்த எண்ணங்கள் இருந்தால் பூமியில் சமாதானமும் சாந்தமும் எல்லா இடத்திலும் இருக்கும். எப்பொழுதுமே தலைகுனிந்து போக முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும். தலைகுனிந்து போகிறதுனாலே பயந்துக்கிட்டு போகிறாங்கன்னு இல்லை, விலகி போகிறது சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக. பூமியில் நான் மட்டும் வாழல, என்னை சுற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனக்கு பலம் இருந்தால் கூட சில நேரங்களில் ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் ஒதுங்கி போகிறது பயந்து போகிறதா நினச்சிக்கிட்டா இந்த பயந்து போனவர்கள் திரும்பி நின்றால் ஒதுங்கி நின்றவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். அதை என்றைக்கும் ஞாபகம் வச்சுங்க. என்றைக்குமே கிருஷ்ணன் சொன்ன அந்த பகவத்கீதையை ஞாபகம் வச்சுங்க. என்றைக்குமே அது வாழ்க்கையில் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா?